மக்களே இந்த வார நாட்களில் ஒரு நாள் லீவ் வந்துருச்சுன்னா, அதாவது இந்த வெள்ளிக்கிழமையோ திங்கட்கிழமையோ கவர்மெண்ட் ஹாலிடே வந்துருச்சுன்னா, அந்த சென்னை டு புறநகர் அவுட் ஸ்டேஷன் போகிற அந்த பஸ்ஸுக்கு பஸ்காரங்க போடுற சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்க. தஞ்சாவூர் சென்னை டு தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வியாழக்கிழமைக்கே வந்து உங்களுக்கு 1170 ரூபாலேருந்து 2000 ரூபா கிட்டத்தட்ட வரைக்குமே சார்ஜஸ் போட்டிருக்காங்க. இந்த பிரைவேட் பஸ்காரங்களுக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரோலே கிடையாதா அப்படிங்கிறது நம்ம தமிழக அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா வந்து இப்போ ஒரு நாள் லீவுனா கூட ஏதோ 30 நாள் லீவு போட்டு நம்ம சென்னைக்கே இனிமேல் வரமாட்டோங்கிற மாதிரி 1500 ரூபா 2000 ரூபா இந்த மாதிரிலாம் சார்ஜஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு கண்ட்ரோலே கிடையாதா அப்படிங்கிறது நம்மளோட கேள்வியாக இருக்குது. ஸோ உங்கள் ஊருக்கு நீங்கள் போகிறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் நீங்கள் ரெட் பஸ்லையோ இல்லை பேடிஎம்லையோ நீங்கள் எவ்வளோ சார்ஜஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், திரு ட்ராவல்ஸு, அப்புறம் வந்து சரவணா ட்ராவல்ஸு, டிரான்ஸ்கிங்கு எல்லாமே வந்து 450 ரூபா 500 ரூபா கிட்ட தான் சென்னை டு தஞ்சாவூர். பட் நாளைக்கு வெள்ளிக்கிழமை லீவு அப்படிங்கிறதுனால, சுதந்திர தின லீவு அப்படிங்கிறதுனால சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமைக்கே நம்ம போட் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 1100 பாருங்கள், 1700 2000 ரூபா இதுக்கு வரைக்குமே போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதா அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சென்னையில் வேலை பார்த்துட்டு போகிறவங்கலாம் வந்து ஆஃபீஸில் அப்படியே கட்டுக்கட்டாக போகிறப்பே 10 கட்டு கொடுத்து அனுப்புவாங்கன்னு நினச்சிட்டு இந்த சார்ஜஸ்லாம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோலே இல்லையா அப்படிங்கிறத நமக்கு கேள்வி வருது. ஸோ உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இங்கே பாருங்கள் சார்ஜஸ்லாம் எவ்வளோ போட்டிருக்காங்கன்ட்டு. இந்த 2.7 ரேட்டிங் வாங்கின பஸ் எல்லாம் 1750 ரூபா. சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாமே 1750 ரூபா போட்டிருக்கானுங்க. இங்கே பாருங்கள், இதுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோலே இல்லையாங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே பாருங்க. ஓகே மக்கா, வேற ஒரு வீடியோவில் உருப்படியான வீடியோவில் சந்திப்போம். வணக்கம், பை.